பாட்டாளி மக்கள் கட்சியோ, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமோ, அதிமுகவோ கூட சில இடங்கள்ல சேர்ந்து போராடுவதற்கு, சேர்ந்து பேரவைக்குள்ள சில நடவடிக்கைகளை எடுப்பதற்கான அஹ், சூழல் வரலாம். அது எப்படி அஹ், லாபகமாக ஆளும் கட்சி நடந்து கொள்கிறதுங்கிறத பொறுத்ததுதான். அவங்க ரொம்ப அட்- இப்போது நடந்து கொள்ளும் வழியிலேயே அவங்க தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக வேறு விதமான சூழல்கள் சட்டப்பேரவைக்குள்ளும் வெளியிலும் வரும்னு தான் நான் நினைக்கிறேன். வருவதுதான் இயல்பானது, அது அவசியமானதும் கூட அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால மாணிக்கம் தாக்கூர் அந்த மாதிரி எல்லாம் வர வர வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இப்பவே ஸ்டாம்ப் அடிக்கிறார். இப்பவே ஆக்சுவலா நான் அன்னைக்கே சொல்லல, இந்த நிமிஷத்துல உண்மையிலேயே எந்த உறவும் இல்லாம இருக்கும். ஆனா இப்படி எல்லாம் ப்ரீஎம்ப்ட் பண்ற மாதிரி சில விஷயங்களை போட்டாச்சுன்னா அதெல்லாம் நடக்காது அப்படின்னு ஒரு அணுகுமுறையை அவர் வெளிப்படுத்துகிறார் மாணிக்கம் தாக்கூர். அதுலதான் சீமானும் திமுகவும் நெருங்குது, திமுகவும் பாஜகவும் நெருங்குது, திமுகவும் அதிமுகவும் நெருங்குது அப்படின்னு எல்லாம் கதைகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா திமுக இன்னைக்கு வரைக்கும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, மதச்சார்பற்ற விஷயங்கள்ல, மாநில உரிமைகளுக்கான விஷயங்கள்ல இந்தியா கூட்டணி ஏதேனும் காங்கிரஸ் அல்லாத பிற கட்சிகள் ஏதாவது ப்ரொபோசல்ஸை முன் வச்சா அது இந்த கோட்பாடுகளுக்கு உடன்பட்டதாக இருந்தால், இணக்கமானதாக இருந்தால் அதை செயல்படுத்துவதற்கு, அந்த அந்த ப்ரோக்ராமை இங்க செயல்படுத்துறதுக்கு திமுக ஆனதை செய்யும், தங்களால் இயன்ற விஷயங்களை செய்யும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்றாங்க. இதே கருத்தை ஏற்றுக்கொண்டு அமமுகவோ பாட்டாளி மக்கள் கட்சியோ வந்தாங்கன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். மதச்சார்பற்ற நிலைப்பாட்டை வைத்துக் கொள்ளாத நபர்களுக்கு அவர்களிடம் அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுன்னு வலிந்து நீங்க போய் ஆதரவு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறீங்க. அப்ப உண்மையிலேயே அந்த மாதிரி போராடிட்டு இருக்கிறவங்க வந்தாங்கன்னா திமுக மட்டும் சேர்க்க கூடாதா? இதுல எந்த கட்சியோடவும் கடந்த காலத்துல அவங்க எல்லாம் தவிக்க மட்டும்தான் புதுசா வந்தது. சிபிஐ, சிபிஎம், பிசிக இவங்கெல்லாம் இதுல இந்த கட்சிகள் எல்லா கட்சிகளோடும் எல்லா காலங்கள்லயும் உறவு கொண்டவங்க தானே இந்த 50 வருடங்கள்ல. அதனால இவர்களை எல்லாம் பற்றி குறை சொல்வதற்கு இந்த கட்சிகளுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது.